வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆணி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மிதுனத்தில் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய மாதம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாதத்துலேயும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு தன லாப அதிபதியான புதனோட சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் குருவோடையும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மன நிறைவான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். மன நிறைவு அப்படின்னு வரப்போ எதுலெல்லாம் மன நிறைவு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை தொழில் சார்ந்த இடங்கள்லையாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு நிறைவான மாதம் அப்படின்னா இந்த ஆணி மாதத்தை சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியும் சரி, குடும்பஸ்தானாதிபதியும் சரி லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ லாபஸ்தானம் அப்படின்னாலே எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ விரும்புகிறோமோ அதெல்லாம் லாபமாக வரப்போ நிச்சயமாக அதில் மனநிறைவு அப்படின்றது இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால மார்க்கெட்டிங் ஃபீல்டு, பப்ளிக்கோட நேரடியான தொடர்பு உள்ள துறைகளாக இருக்கட்டும், இல்லை ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே கொஞ்சம் நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சுமாரான பலன்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த ஃபீல்டாக இருக்கட்டும், பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருக்கட்டும், இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. புதுசாக வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படித்து முடிச்சாச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால பெரிய மனிதர்களுடைய சிபாரிசுகளோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதர்களோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, டெக்னிக்கல் சார்ந்த ஃபீல்டில் வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. குரு பலன் இருக்குது. அதோட இந்த குருவோட சூரியனும் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, ஸோ அதற்கான முயற்சி எடுக்கலாமா அப்படின்றவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, களத்திரக்கார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்றாரு. ஸோ இதுவும் திருமணத்திற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக இந்த மாதம் முயற்சி செய்யுங்க. அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அப்படின்றது உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசி அதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போது உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பெருசுப்படுத்தாமல் ஒரு மனசு விட்டு பழகுவீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்பங்களை.
அடுத்ததாக குழந்தைகள் மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு உங்கள் ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்று உங்கள் குடும்பஸ்தான அதிபதியோட சேர்க்கை பெற்று லாபத்தில் இருக்கார். ஸோ அப்போது மனைவியாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த மாதம் அவங்களுடைய ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களோட, அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், ஸோ வெளியிடங்களில் பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், ஸோ மற்றவங்களோட யார் கூடயாச்சும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் யாரும் இல்லாத ஒரு தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்த மனசில் போட்டு உருட்டிக்கிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பயம், ஒரு தேவையில்லாத குழப்பத்துக்கு மத்தியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் தனிமையை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்படியே தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள், ஒரு சினிமாவுக்கு போகிறது, இல்லை ஒரு பாட்டு கேட்குறது, ஒரு நல்ல பாட்டு கேட்குறது, இல்லை ஒரு யூடியூப்பு, ட்விட்டரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் மனசை, கவனத்தை செலுத்துங்க. ஸோ தேவையற்ற ஒரு மனக்கவலையும் ஒரு பயத்தையும் வந்து வெளியில் வரலாம். அதுதான் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு வரப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு மத்தியில் இருக்கையில், அது நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஸோ மற்றவங்களுக்கு மத்தியில் இருக்கையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்கும். ஆனால் தனிமையிலன்னு இருக்கிறப்போ ஒரு தேவையற்ற ஒரு கவலையும் ஒரு பயமும் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புண்ணிய காரியங்கள் செய்வீங்க, இல்லை குடும்பத்தோட ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்குவீங்க. ஸோ வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாதமாகவே ஒரு தேவையில்லாத ஒரு பயம், ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதமும் உங்களுக்கு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு குழப்பம் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ உங்களுக்கு தேவையற்ற பயங்கள்லேருந்து வெளியில் வரலாம். அடுத்ததாக சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மார்ச் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மே மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, ஜூலை மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, செப்டம்பர் மாதம் 13, 14ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதத்தை குறைச்சிக்கங்க. ஸோ கடன் வாங்கினதுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்ததுனால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலில் தெரியப்படுத்துங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.